ஹலோங்க. வெளி தோட்டம் பார்த்து நம்ம எந்த முடிவுக்கும் வரக்கூடாதுன்னு உள்ள ஒரு உதாரணம் தான் அருந்ததி ராயோட இந்த புது புத்தகம். ஆங்கில புத்தகம் இது, மதர் மேரி கம்ஸ் டு மீ. இதில் மெயினாக பார்த்து இந்த கவரில் நீங்கள் பார்த்தா அருந்ததி ராய் அவங்க வந்து ஒரு சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிற அவங்க சின்ன வயசில் உள்ள ஒரு படம் போட்டிருக்காங்க. பட் அது ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்காக இருக்கலாம். அது நீங்கள் வந்து ரொம்ப இன்னும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அந்த நினைவு குறிப்புகள் இது வந்து ஒரு மெமோவா. இங்கிலீஷில் MEMOIR, ப்ரொனன்சியேஷன் OIR ப்ரொனன்ஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு மெமோவான்னு சொல்லுவோம். ஸோ இந்த நினைவு குறிப்புகள்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கலான்னு மட்டும்தான் நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறோங்க. இது வந்து அவங்க அம்மா கூட உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி உள்ள ஒரு ஒரு புக்கு தான். ஸோ அந்த அம்மாவோட ரிலேஷன்ஷிப் என்னென்னா, அது ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப். ஸோ சில டைமில் நம்மளோட எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் நம்மளுக்கு வந்து ஒரு அப்யூசிவ் அது வந்து சரி வராமல் போகுதுன்னு நினச்சா அது நம்ம வெளியேறணுமுங்க. அப்போ தான் நம்ம வந்து சக்ஸஸை நோக்கி, வெற்றி நோக்கி நம்ம போக முடியும்னு ஒரு கருத்து இவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு சுற்றும் நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷன்ஸ் நம்ம பணிந்து கொள்ளுவோம். எப்படின்னா, அது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுன்னு சொல்லும். நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக, நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து வசதியாக ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம அதிலிருந்து வெளியேற நம்ம ரொம்ப பயப்படுவோம். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம பிரேக் அவுட் பண்ணாதான் நம்மளுக்கு வெற்றி நோக்கி நம்ம பாய முடியும்னு இன்னொரு கருத்துங்க. அதை விட நிறைய பேர் அவங்க வாழ்க்கையிலேயே அவங்கள வந்து ஏமாற்றியிருக்காங்க, அவங்கள கேலி பண்ணியிருக்காங்க, ஹியூமிலியேட் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் அவங்க மனசில் வைக்காம அவங்க சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் வந்து தெர் இஸ் நோ ரிவெஞ்சுங்க. அதே மாதிரி லாஸ்ட் என்னன்னா, இவங்களுக்கு நிறைய செல்வாக்கு சேர்ந்துருக்குங்க. அவங்க புக்கர் ப்ரைஸ் வின்னர், அதனால நிறைய வெல்த் அவங்களுக்கு ஜெனரேட் ஆகிருக்கு. பட் அது வந்து அவங்க அவங்க ஷேர் பண்ணுறாங்க, அது பகிர்ந்து கொள்கிறாங்க. ஸோ அது மட்டும்தான் இந்த புக்கில் வந்து நான் கற்றுக்கிட்டேங்க. ஆனால் நிறைய அதில் வந்து உள்கருத்து நிறைய இருக்குது. அது அடுத்த வீடியோஸில் சொல்கிறேங்க. தேங்க்யூ.